நண்பர்களே, திருக்குறள்ல ஒரு முக்கியமான அதிகாரம் பார்ப்போம். வழி எறிதல். அரசியல் இருக்கு. ஒரு அரசன், அரசனுக்காக சொல்லப்பட்டது அரசியல். ஏன்னா இறைமாட்சியிலிருந்து நம்ம பார்த்திருக்கோம். நிறைய இறைமாட்சி, கல்வி, கல்லாமை இதெல்லாம் பார்த்திருக்கோம். அதுல இந்த வழி எறிதல், காலமறிதல், அதுக்கப்புறம் இடனெறிதல். அதான் நம்மளுடைய வலிமை. வழி எறிதல்னா வலிமை. தலையோட படம் தான். சோ வலிமையை அறிஞ்சு நம்ம செயல்படணும். ஒரு அரசன் வந்து செயல்படணும். ஆனா வள்ளுவர் அரசனுக்கு சொன்னது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா காலத்துக்குமே பொருந்தும். எல்லா நாட்டுக்குமே பொருந்தும். எல்லா மொழிக்குமே பொருந்தும். அதனாலதான் அது உலக பொதுமறை. நமக்கும் பொருந்தும் அப்ப. வள்ளுவர் நமக்கே பார்த்து சொன்ன மாதிரி இருக்கும். இந்த 10 குறள்ல வள்ளுவர் வந்து ஸ்ட்ரென்த்தை அறிஞ்சு செயல்படணும் அப்படிங்கறத எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். முதல் குறள் பார்த்தோம்னா, வினை வழியும், தன் வழியும், மாற்றான் வழியும், துணை வழியும் தூக்கி செயல். ஸ்ட்ரென்த்தை அசஸ் பண்ணனா இத்தனை ஸ்ட்ரென்த்தை பார்க்கணுங்கிறார். முதல்ல நம்ம எதை பண்றோம்? குரூப் 4 படிக்கிறோமா, குரூப் 2 படிக்கிறோமா, குரூப் 1 பிலிம்ஸ் மட்டுமா அதுல இருக்கு, இல்ல டிஸ்கிரிப்டிவ் இருக்கா? அப்ப வினை வலிமை. அந்த வினை அதுக்கு அவ்வளவு எஃபர்ட் தேவைப்படுதுன்னா அதோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு, அது எவ்வளவு எஃபர்ட் ரெக்யர் பண்ணுது அப்படிங்கிற முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் முதல்ல வினைவழி, அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்கு நம்மள்ட்ட எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, வினைவழியும் தன் வழியும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடுறோங்கிறது முக்கியம் இல்ல. காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆப்போனன்ட் மாற்றான் வழியும். அப்ப அவர் வந்து என்ன எஃபர்ட் போட போறாரு, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன. அடுத்தது துணை வழி. துணை வழினா நமக்கு துணையா யார் இருக்கா, அவருக்கு துணையா யார் இருக்கா. நாம எந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிறோம், அவர் எந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிறார், நமக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்கு, அவருக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணணும்னு வள்ளுவர் சொல்றார். அப்ப வினை வழியும், தன் வழியும், மாற்றான் வழியும், துணை வழியும் தூக்கி செயல். இது எல்லாருக்குமே பொருந்தும். அதான் பொதுவான கருத்துக்கள் வள்ளுவர் சொன்னது எப்பவுமே நிக்கும். சோ அடுத்த குறள் பாருங்க. ஒல்வதறிவது அறிந்தன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். அப்ப நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஒல்வது அறிந்து எதை நம்மளால செய்ய முடியுமோ அதை நம்ம வந்து அசஸ் பண்ணணும். முடியாத ஒரு டாஸ்கை நம்ம எடுக்கக்கூடாது. இன்னொன்னு, நிறைய பேரை நம்ம பார்ப்போம், அவங்கள்ட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்கும், பண்ணக்கூடியதை கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனா பண்ண மாட்டாங்க. வள்ளுவர் அப்ப உன்னால பண்ண முடியுமா நீ கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது நீ பண்ணணும். அதன் கண் தங்கி செல்வார்க்கு. அப்ப நீ உன்னுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு நீ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடி. அதுக்கப்புறம் அதை வந்து அதன் கண் தங்கி நீ செல்லணும், தொடர்ந்து அதை பண்ணணும். அப்பதான் நீ ஜெயிப்ப. அப்படி பண்றவனுக்கு செல்லாதது இல், முடியாதது எதுவுமே கிடையாதுப்பா, உன்னால எல்லாமே முடியும்பா. ஏன்னா உன்னால என்ன முடியும் நீ கண்டுபிடிச்சிடற. இப்ப நான் படிக்க வந்த போது சிலர் எல்லாம் பார்த்தோம்னா பயமா இருக்கும். ஒரு பாடத்தை சொல்லி படிப்போம், அந்த பாடத்தை பயங்கரமா படிச்சிருவாங்க, எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட அவங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சரே தெரியாது. என்னடா இப்படி படிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க படிக்க மாட்டாங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, தொடர்ந்து படிக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, உடைத்தம் வலியறியார். வலிமையை அறியாமல், தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாம உடைத்தம் வலியறியார், ஊக்கத்தின் ஊக்கி இடித்தான் முறிந்தார் பலர். இந்த குறளுடைய அர்த்தம் என்னன்னா, தன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாம தன்னை பத்தி ஓவர் எஸ்டிமேட் பண்ணி, ஓவரா பில்ட் பண்ணி, நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஊக்கத்தின் ஊக்கி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா பாதியிலே விட்டவங்க இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படிங்கிறார் வள்ளுவர். வள்ளுவர் இந்த பலர் சிலர் அப்படிங்கிறத சூப்பரா ஹேண்டில் பண்ணுவார். அவர் எங்க பலர்னு சொல்றாரோ அது நிறைய பேருக்கு பொருந்தும், எங்க சிலர்னு சொல்றாரோ அது கொஞ்சம் பேருக்கு தான் பொருந்தும். இன்னொரு குறள் வச்சிருப்பாரு, பலர் இலராகிய காரணம். இலர்னா என்ன அர்த்தம்னா, இலர்னா எனக்கு எந்த பற்றுமே இல்ல, ஒரு துறவி. அப்ப இலர் என்றால் துறவி. வள்ளுவர் காலத்திலேயே போலி துறவிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க போல இருக்கு, போலி சாமியார்கள். அப்ப வள்ளுவர் யோசிக்கிறாரு, என்னடா பல பேரு இலர் அப்படிங்கிறானே, போலி சாமியார் சாமியாருங்கிறானே, பலர் இலராகிய காரணம் என்னவா இருக்கும். உடனே வள்ளுவர் சொல்றார், பலர் இலராகிய காரணம் நோற்பார் சிலர். கொஞ்சம் பேர் தான் உண்மையிலேயே துறவியா இருக்கான், பலர் நோலாதவர். அப்ப பலர் இலராகிய காரணம் நோற்பார் சிலர், பலர் நோலாதவர் அப்படின்னு பலர் சிலரை சூப்பரா மிக்ஸ் பண்ணி ஒரு குறள் போட்டிருப்பாரு. அது என்னன்னா, போலி துறவு, போலியாக இருக்கிறவங்க, உண்மையிலேயே துறவியா இருக்காங்க கொஞ்சம் பேர் தான், போலி துறவி தான் பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்ப பலரையும் சிலரையும், இந்த ரெண்டாவது எழுத்து பலர் லா வருது இல்லையா, பலர் சிலர், இந்த ரெண்டாவது எழுத்து ஒன்னா வர்றதுக்கு இலக்கணத்தை என்ன சொல்லுவோம்னா நம்ம எதுகை. முதல் ஒன்னா வந்தா அதுக்கு பேரு மோனை அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப இந்த இடத்துல உழைத்தும் வழி அறியார், தன்னோட ஸ்ட்ரென்த் அறியாம ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படிங்கிறார். எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் குரூப் 4 எழுதும் போது நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியல. நான் என்ன நினைச்சேன், 6ல இருந்து 10 வரைக்கும் படிக்கிறதானே, இது என்ன எனக்கு ஒரு ஜுஜுபி,
9th 10th நான் படிச்ச புக்கு, அதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்க போறாங்க. அந்த புக்கை தான் நம்ம படிச்சிருக்கோம்ல. 6ல இருந்து 8 வரைக்கும் புது புக்கா இருக்கு, அதை மட்டும் ஒரு தடவை படிச்சிருவோம். 9th 10th நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஊக்கத்தின் ஊக்கி அந்த குரூப் 4ல ஒரு அடி வாங்கின பாருங்க. அதுக்கப்புறம் தான் 9th புக்கு 10th புக்கையும் நல்லா தொட்டு கும்பிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு திரும்பி நல்லா படிச்சுட்டு போய் அந்த எக்ஸாம அடுத்த எக்ஸாம் நான் அப்பியர் ஆனேன். சரியா? சோ அப்ப நம்முடைய ஸ்ட்ரென்த்தை ஓவர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, முக்கியமான ஒண்ணு. அடுத்தது அமைந்தாங் ஒழுகான். இந்த திறமை வலிமையை அறியாம பண்றவனுக்கு வள்ளுவர் நெகட்டிவா சொல்றாரு. அமைந்தாங் ஒழுகான், கரெக்டா ஒரு இடத்துல ஃபிட் ஆக மாட்டான். அடுத்து அளவறியான், அவனுக்கு எவ்வளவு அளவுன்னு தெரியாது, எவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணும்னு தெரியாது. ஒரு இடத்துல நீ ஒழுக்கமா வந்து செட் ஆகவும் மாட்ட, அளவும் தெரியாது. ஆனா உன்னை பத்தி பில்டப் பண்ணி நிறைய பண்ணுவ. தன்னை வியந்தான் விரைந்து கெடும், கண்டிப்பா நீ சீக்கிரமா கெட்டுருவ அப்படின்னு வள்ளுவர் வாணி கொடுக்குறாரு. இதுல என்ன பியூட்டினா, மூவா வந்து கெடும்னு சொன்னதை வெறும் கெடுவான்னு போட்டிருக்காரு. கலைஞர் ஒருபடி மேல போயிட்டாரு, கெட்டு தொலைவான் அப்படின்ட்டாரு. கெட்டு தொலைவார்கள், விரைந்து கெட்டு தொலைஞ்சிருவ. மற்றவர்களை மதிக்காமலும் அமைந்தான் கொள்வான், தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னுடைய அளவு தெரியல அளவறியான், தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்தி கொண்டிருப்பவர்கள். தன்னை தானே நீ வந்து பயங்கரமா எஸ்டிமேட், தன்னை வியந்தான். வள்ளுவர் எப்பவுமே தன்னைத்தானே வியந்து பேசக்கூடாது அப்படிங்கிறார். தன்னைத்தானே வியந்து பேசாத அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் பண்ணனா என்ன ஆகும்? கெட்டு தொலைவார்கள் அப்படிங்கிறார். இதுல கெடுதல் அப்படின்னா வினை, தொலைதல் கெட்டு தொலைவ அப்படின்னா இது துணை வினை. இலக்கணத்துல துணை வினை அப்படி சொல்லுவாங்க. இப்ப எழுந்தான் அப்படின்னா ஒரு வினை, நீ உட்கார்ந்திருக்கான் எந்திரிக்கிறான், அத எழுந்து நின்றான் அப்படிம்பாங்க. அப்ப எந்திரிச்சு நிக்கத்தான் செய்வான், எந்திரிச்சதுக்கு அப்புறமா உட்காந்துருப்பான். எழுந்து நின்றான்னு சொன்னா அது துணை வினை. நம்ம கூட வடிவேல் சார் காமெடி ஒண்ணு வரும், போய் தொலை, ஒருத்தர் மேல முட்டினோடனே போய் தொலை, போய் தொலையா. நாங்க போவோம், இங்கே மல்லாக்கா படுப்போம். பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சதே. பாளையங்கோட்டை படிச்சது முதல் எழுத்து மோன. அது போக மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை. மதுரை ஜெயிலு மைதானம் மல்யுத்தம். வேலூர் ஜெயில வெள்ளையடிச்சு விட்டு வாடகைக்கு இருக்கோம். வேலூர் ஜெயிலு அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லயும் ஏன் சப்ஜெக்ட் தான் பாடமா இருக்கிறாங்க, சிப்ஸ் அப்படிம்பாரு. அது எல்லாமே எதுகை மோனை. கடைசியா சொல்லுவாப்ல, எதுக மோனையா பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? சரியா? அப்ப எதுகைனா 2வது எழுத்து, மோனைனா முதல் எழுத்து. சரியா? இந்த இடத்துல தொலைவார்கள் அப்படிங்கிறது துணை வினை இலக்கணத்துல. அடுத்த குறள் பார்ப்போம். பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெய்யும். பீலிவைனா மயில் தொகை. மயில் தொகையாக இருந்தாலும் சாகாடு, ஒரு மயில் தொகையை ஒரு வண்டியில ஏத்துறீங்க, சாகாடுன்ற வண்டி, அந்த வண்டியில ஏத்தனா அச்சு முறிஞ்சு போயிருமா. மயில் தொகை தானே, ரொம்ப மெலிதானத்தானே இருக்கு. வெங்கடேசன் சாரு தன்னோட தற்கால தமிழ்நாடு வரலாறுல இதை வந்து உதாரணமா சொல்லியிருப்பார். எங்கன்னா பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணது, அது ஒரு சாதாரண செயல் தானே. ஆனா அது எப்படிப்பட்டதா போயிருச்சு அப்படின்னா, ஏற்கனவே அண்ணாதுரைக்கும் பெரியாருக்கும் இருந்த பிரச்சனையில இந்த திருமணம் எப்படிப்பட்டதாக போய்விட்டது என்றால், மயில் தொகையை ஏற்றின வண்டியில பாரம் தாங்காம ஒரு மயில் தொகை எக்ஸ்ட்ரா வைக்கும் போது அச்சு முறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அளவுக்கு மிஞ்சனா அச்சு முறிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யின். மயில் தொகை ஆனா கூட அளவுக்கு மீறி ஏற்றக்கூடாது. அப்ப நம்மளுடைய வலிமையை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது நுனிக்கொம்பர் ஏறினார். தன்னுடைய தன்னுடைய அளவுக்கு மீறி நுனிக்கொம்புக்கு போயிட்டோம். நுனிக்கொம்புக்கு மேல போனா அங்கிருந்து கீழே விழுந்து முடிஞ்சு போச்சு மேட்ரு. அப்ப நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திறந்து ஊக்கின், அதுக்கு மேலையும் போகணும் அப்படின்னு பார்த்தானா, ஏற்கனவே போயிட்டேன், அதுக்கு மேல போனா என்ன ஆகும்? உயிருக்கு இறுதி ஆகிவிடும் அப்படின்னு வார்னிங் கொடுக்கிறார் வள்ளுவர். அப்ப ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். மேற்கொண்டு அடையணும்னா ஸ்ட்ரென்த்தை நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வள்ளுவருடைய கருத்து. அடுத்தது ஆற்றின் அளவறிந்து ஈக. இதெல்லாம் மத்தவங்க கொடுக்கறது. அப்ப நீ கொடுத்தனா அளவறிஞ்சு கொடு, அளவறியாம கொடுக்காத. அப்படி கொடுத்தாதான் அது பொருள் போற்றி வழங்கும் நெறி அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்ப நீ ஒரு பொருளை கொடுக்கணுமா, அளவறிஞ்சு கொடுத்துரு, அளவில்லாம கொடுக்காத. அப்போ இதுதான் நம்ம என்னன்னா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்றதுக்காக வரக்கூடியது. அடுத்து வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை. இது எக்கனாமில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பொருள் வரக்கூடிய வரவு, நம்ம பண்ற செலவு. ஆகாறு அப்படின்னம்னா, ஆறுனா வழி, தண்ணி வந்து வழி போட்டுக்கிட்டு போறதுனாலதான் அதுக்கு ஆறுன்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப ஆகாறு என்றால் பொருள் வரக்கூடிய வழி, போகாருன்னா பொருள் போகக்கூடிய வழி, பொருள் வரக்கூடிய வழி,
ஆகாறு அளவு இட்டி. இட்டினா அந்த காலத்துல நம்ம எப்படி இம்மி அளவுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி இட்டினா ஒரு சின்ன அளவு. ஆகார அளவு இட்டிதாயினும் கேடில்லை. பொருள் வரக்கூடியது, வரக்கூடிய வழி இட்டிதான், அந்த அளவுக்கு சின்னதா இருந்தாலும் கேடு இல்ல, பிரச்சனை இல்ல, விட்டுரு. போகாறு அகலா கடை, செலவை குறைச்சுக்க அப்படின்னு ஒரு முக்கியமான எக்கனாமிக் பிரின்சிபல வள்ளுவர் சொல்றாரு. வரவு எட்டனா செலவு பத்தனான்னு இருக்கக்கூடாது, வரவு பத்தனா செலவு எட்டனான்னு வச்சுக்க, மிச்சம் இருக்கும் அப்படிங்கிறார் வள்ளுவர். அடுத்தது அளவறிந்து வாழாதான். நீ அளவு தெரியாம இருக்க, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை. அளவு தெரியாம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, உடனே கெட்டு போக மாட்டான், உளவோல இல்லாகி தோன்ற கெடும். நம்மள்ட்ட இருக்கிற மாதிரியே தெரியும். ஏன்னா நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, உங்ககிட்ட நிறைய டைம் இருக்கு அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டே இருப்ப. டைம் அண்ட் மணி இது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஒரு காலகட்டத்துல நமக்கு நேரம் நிறைய இருக்கும், ஆனா பணம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட பணம் இருக்கும், நேரம் இருக்காது. கடைசியா நம்மள்ட்ட நேரம் இருக்கும், பணம் இருக்கும், உடம்புல தெம்பு இருக்காது. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு, அளவறிந்து வாழதான் வாழ்க்கை. இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணுமே இல்லாம போயிருப்பா, அளவு தெரிஞ்சு வாழு அப்படின்னு வள்ளுவர் ஒரு வாணி கொடுக்கிறார். அடுத்தது உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை. ஒப்புரவுனா மத்தவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவுதான் ஒப்புரவு. வள்ளுவர் நம்ம கொடுத்து உதவணும் அப்படிங்கிறார். அப்படி நம்ம கொடுத்து உதவணும், ஆனா உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு கொடு. தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம் சொல்றாங்கல்ல, அதைத்தான் வள்ளுவர் குரலாவே போட்டிருக்காரு. உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வள்ளிக்கணும். சீக்கிரமா உனக்கு நீ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கெட்டு போயிருவப்பா அப்படின்னு அங்கேயே ஒரு வாணிங்க கொடுக்குறாரு. சோ இப்ப 10 குறள் வழியறுதல்ல சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து இன்னொரு அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ.